ஜனநாயகம் திரைப்படத்திற்கு வேற ஏதாவது அரசியல் ரீதியாக கேளுங்களேன். நிச்சயமாகங்க தமிழகத்தில் பாஜக எந்த பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது அமித்ஷா அவர்கள் இங்க வரும்போது சொன்னாரு, கூறினாரு. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்க பாஜக எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அமித்ஷாவோட வரைக்கும் எந்த ஒரு பலனையும் அளிக்காது. தமிழ்நாடு வேற, மற்ற மாநிலங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, இப்போ இல்ல ரொம்ப காலமாவே வந்து தமிழகம் வந்து இந்தியாவோட பாகமே கிடையாது, எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும் அவங்க கூறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒன்னா இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீரே வந்து பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து வந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சி மட்டும் எங்களுடைய டிராவிடியன் கல்ச்சர் சொல்லிட்டு நம்ம தேசமே எப்படி பாகமா பிரிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. தமிழகம் நீங்கள் தமிழ்நாடு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க. அப்புறம் ஏன் அது பிரித்து நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் பிரித்து பார்க்கலையே. எல்லா வசதி வாய்ப்புகளும் தமிழகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்குறோம். எல்லா பாலிசிஸ் பிரதமர் அவர்கள் கொண்டு வரும்போது எல்லா தமிழகத்துக்கு சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழகத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உலகத்திலேயே மிக சிறந்த மொழி அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழி தான். பிரதமர் உலகத்தில் எங்கே போனாலும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் மொழிக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மற்ற நேரம் மேடம் காங்கிரஸ் கட்சி தாவேக்கா நெருங்கி போகிற மாதிரி சொல்கிறாங்களே, எல்லாம் நிறைய அறிக்கை கொடுக்குறாங்க, நிறைய தலைவர்கள் அவங்க ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. காங்கிரஸா? அவங்க எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு எங்கே லாபம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க. காங்கிரஸ் பற்றி நம்ம பேச வேண்டாம். எலெக்ஷன் இப்போ தானே வருதுங்க. விஜய் அவர்கள் இப்போதானே வந்திருக்கிறாரு. எலெக்ஷன் முடிச்சுட்டு பேசுவோமே அதை பற்றி. இல்லை ஜென்சியோட எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போகும். அங்கே அவர் போகிற கூட்டம்லாம் வந்து இளம் வாக்காளர்கள் சொல்லுவாங்க. விஜய் ஒரு மாபெரும் நடிகர், அவ்வளோ பெரிய ஸ்டார், தமிழகத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. 91, 92 ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு. விஜய் அவர்கள் பார்க்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அது ஓட்டாக மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பல இடங்களில் பார்த்துருக்கோம். நடிகன் பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது. வந்து அனுமதி மத்திய அரசு தான் கொடுக்கல, அதை யார் சொல்கிறாங்க? காங்கிரஸ் கட்சிக்குங்க அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வருடங்களாக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அவங்களுடைய பொழுப்பு அவங்க பார்க்கணும்ல. ஏதோ ஒன்று குரல் கொடுத்தாதானே அவங்க வந்து மக்கள் நாங்களும் இருக்கோம் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ காங்கிரஸ் இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. நடவடிக்கை தேவையில்லை, நமக்கு பாலிசிஸ் தேவை. பிரதமர் மோடி அவர்கள் ஜென்சி மட்டும் இல்லை எல்லாரையும் கவர் பண்றதுக்கு பாலிசி கொண்டு வராங்க. இளைஞர்கள், பெண்கள், மாணவர் மாணவிகள், விவசாயிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் முக்கியம். இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எங்க வெற்றி இருக்கோ அங்கதான் வருவாங்க. வெற்றி எங்களது இருக்கு. கண்டிப்பாக இந்த தேர்தலில் என்டிஏ எங்களுடைய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு.